அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டுக்கான மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுகளை எப்படியெல்லாம் நீங்க எதிர்கொண்டு இந்த வருடம் எப்படி அரசு பணி பெறலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோங்க. ஏன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுகள் அப்படிங்கிறது மற்ற துறை தேர்வுகளை விட கொஞ்சம் எளிமையான தேர்வுகளா இருக்கும். இந்த தேர்வுகளுக்காக நம்ம பயிற்சி மையம் தரப்புல நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம். இந்த பயிற்சியிலிருந்து வெற்றி பெற்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட 18 பேர் வெற்றி பெற்றிருப்பாங்க. அந்த 18 பேரும் 10th லெவல் போயிருக்கிறாங்க. இப்போ அடுத்த கட்டமா நம்ம பயிற்சி மையம் என்ன பண்றோம் அப்படின்னம்னா 8th லெவல் அப்படின்ற ஒரு இதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். அதுலயுமே ஒரு நல்ல ரிசல்ட்ஸோட தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ அதனால இப்போ இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுல என்னென்ன மாதிரியான தேர்வு முறைகள் இருக்கு, வேற வேற துறை தேர்வுகளை அப்ரோச் பண்றவங்க இதுக்கு இனிமேல் அப்ரோச் பண்ணா எப்படி ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்திலாம் பார்க்க போறோம். ஸோ இந்த தேர்வு முறைகள் உங்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னா, இந்த வருடத்துல ஒரு 3 வகையான நீதிமன்றங்களுக்கான பணியிடங்களை அறிவிக்கப்பட போறாங்க. எப்படி அறிவிப்பாங்க அப்படின்னு பாருங்க. இப்ப பணி வாய்ப்புகள்ல பாத்தீங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல 8th லெவல் 10th லெவல்னு ஒரு போஸ்டிங்ஸ் இருக்கு. இந்த லெவலை பத்திலாம் அப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் மாவட்ட நீதிமன்றம் வேற, கீழமை நீதிமன்றம் வேற. ஒவ்வொரு நீதிமன்றங்களுக்குமே தனித்தனியா இந்த தேர்வுகள் வைக்கிறாங்க. இந்த தேர்வுகளை எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. இதுக்கான பணித்தன்மைகள் பிரிச்சிருப்பாங்க. இப்போ இந்த 10th லெவல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர், அதுல இருந்து முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர், நகல் பரிசோதகர்னு வரும். ஸோ இதுல ஒரு 5 காலி பணியிடங்கள் மாதிரி வரும். அப்போ இந்த 10th லெவலுக்கு பாத்தீங்கன்னா நீங்க என்ன படிக்கணுங்கிறதையும் பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8th லெவல் அப்படின்னு இருக்கும். 8th லெவல்ல ஜோப்தார், ஆபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ச்சி, அப்புறம் இரவு காவலர்கள், அது மாதிரிலாம் வரும். இந்த மாதிரி பணியிடங்கள் இருக்கும். இதுதான் இந்த பணியோடைய தன்மைகளா இருக்கும். ஸோ இதுக்கான தேர்வு தன்மை எப்படி இருக்கும், இந்த 10th லெவலா இருந்தாலும் சரி 8th லெவலா இருந்தாலும் சரி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுத்து தேர்வை பொறுத்த வரைக்கும் 3 முறைகள் எழுத்து தேர்வு இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா 65 மதிப்பெண்களுக்கு ஒரு 8th லெவலுக்கு பாத்தீங்கன்னா 65 மதிப்பெண்களுக்கு ஒரு எழுத்து தேர்வு வைப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே 8th லெவல்ல 100 மார்க்குக்கும் ஒரு எழுத்து தேர்வு வைப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 170 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த 10th லெவலுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்றாங்க, இந்த குரூப் 4 மாதிரிலாம் கிடையாது. இங்க எக்ஸாமோடைய கொஸ்டின் பேப்பரே 65 மார்க்குக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கிற மாதிரி இருக்கும், 100 மார்க்குக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கிற மாதிரி இருக்கும், 170க்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான தேர்வு தன்மை 3 வகையில இருக்கும். அதுக்கப்புறம் செய்முறை தேர்வு ஒரு 2 வகையில பண்றாங்க. இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா இப்போ மாவட்ட நீதிமன்றங்கள்ல கீழமை நீதிமன்றங்கள்னு அறிவிச்சப்போ 40 மதிப்பெண்களுக்கு செய்முறை தேர்வு வைக்கிறாங்க. ஏற்கனவே மாவட்ட நீதிமன்றங்கள் எல்லா மாவட்டத்துக்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா 70 மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி செய்முறை தேர்வு வச்சாங்க. இந்த மாதிரி செய்முறை தேர்வுக்கு 2 வகையான மதிப்பெண்கள் தரதுக்கு அந்த தேர்வாணையம் இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேர்காணல் அப்படின்றது 30 மதிப்பெண்கள் நடக்கும். இந்த 3 வகையான தேர்வு முறைகளை நீங்க கிராஸ் பண்ணி வந்தாதான் இதுல போஸ்டிங் பெற முடியும். ஸோ அதுக்கப்புறம் இதோடைய வினாத்தாள் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்போ 8th லெவல் அப்படின்னா இதுல எல்லாத்துலயுமே 8th லெவல் இருக்கு இல்லையா. இந்த 8th லெவல்ல பாத்தீங்கன்னா எம்எஸ்சி வளாகத்துல நடைபெறக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்ல 25 வினாக்கள், ஜிஎஸ்ல 40 வினாக்கள். இந்த 65 மார்க்குக்கு இப்படிதான் தேர்வு வினாக்கள் இடம்பெறும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 100 மார்க்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த 100 மார்க்குக்கு பாத்தீங்கன்னா 8th லெவல்ல மாவட்ட நீதிமன்றங்கள் லெவல்ல நடக்கும். இதுல தமிழ்ல இருந்து 50 கேள்விகளும் ஜிஎஸ்ல இருந்து 50 வரும். ஸோ 100 மார்க் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10th லெவல்ல மாவட்ட நீதிமன்றங்கள் அளவுல நடக்கும்போது தமிழ்ல இருந்து 50 மதிப்பெண் வினாக்களும் ஜிஎஸ்ல இருந்து 120 வினாக்களும் இடம்பெறும். மொத்தம் 170 மார்க்குக்கு இருக்கும். ஸோ இது மாதிரிதான் இந்த 3 பேட்டர்னோட எக்ஸாம்ஸ் இருக்கும். அடுத்தது இதுக்கான கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா இந்த 8th லெவல்ல முன்னாடிலாம் டிகிரி ஹோல்டரும் அப்ளை பண்ணலாம்னு வச்சிருந்தாங்க. இப்போ அதுல இருந்து டிகிரி ஹோல்டர் எலிமினேட் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா 10th இருந்து +2 வரை படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம் இந்த 8th லெவலை பொறுத்தவரை. அப்புறம் 10th லெவல் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 10th இருந்து அபவ் என்ன டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் இதுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது 18 வயதுல இருந்து 37 வயது, 18 வயதுல இருந்து 39 வயது, இதற்கு மேற்பட்ட வயது பிரிவினருக்கும் சில தளர்வுகள் அந்த கம்யூனிட்டி பேஸ்ல கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சில ப்ரியாரிட்டி பேஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த தேர்வுகளை தான் நீங்க அப்ரோச் பண்ணணும். இந்த தேர்வுகளுக்கு நம்ம பயிற்சி மையம் தரப்புல இருந்து எப்படி பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ 2 வகையில இருக்கும். ஒன்று டைரக்ட் கிளாஸஸ். டைரக்ட் கிளாஸஸ்க்கு பாத்தீங்கன்னா காலையில 9:30 மணில இருந்து சாயந்தரம் 4:30 வரைக்கும் கிளாஸ் நடக்குங்க. நம்மளுடைய பயிற்சி மையம் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ ஒருவேளை ஆன்லைன்ல நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேட்சஸ் 3 தடவை இருக்கு. காலையில 6:15 இருந்து 8 மணி வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் செஷனும், மதியம் 2 இருந்து 3:30 வரைக்கும் எம்எஸ்சியோட சிலபஸும் போகும், நைட்டு 8 இருந்து 9 மணி வரைக்கும் எம்எஸ்சியோட சிலபஸ் போகும். இந்த பயிற்சி வகுப்புல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், அதில் தொடர்பு கொள்ளுங்க. இது ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு தேர்வு தான். இந்த தேர்வுல நீங்க வெற்றி பெற்றாலும் அரசு பணியை பெற முடியும். இதுவரை உங்களுக்கு நிறைய பணி வாய்ப்புகள் கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா இந்த தேர்வு அப்ரோச் பண்ணும்போது கட்டாயமா பணி வாய்ப்பு பெறலாம்.
இது போன்ற அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.